பிரபல தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் சின்னமருமகள். இந்த சீரியலானது ரசிகை கவர்ந்து சூப்பர் ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியலில் தமிழ் செல்வி கதாபாத்திரத்தில் நடிகை ஸ்வேதா அவங்க நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த சீரியலில் நடித்தது மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு என்று தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டால இருக்காங்க. இந்த நிலையில் நடிகை ஸ்வேதா அவங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஒரு நபரை காதலிக்கிறதாக கூடி சீக்கிரம் எங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காதலுடைய ஃபேஸை ரிவீல் பண்ணாமல் தான் இருந்தாங்க. இந்த நிலையில் நடிகர் ஆதி அவர்கள் நான் தான் ஸ்வேதாவுடைய கணவர் அப்படின்னும் நாங்கள் காதலிச்சு விட்டு விட்டு வெளியேறி திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் அவங்களுடைய காதல் கதையை பற்றி சமீபத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி முழுமையாக இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம். ஆதி அவர்கள் சமீபத்தில் பிரபல யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் ஸ்வேதாங்களுடைய ரியல் நேம் ஜெயஸ்ரீ அப்படின்னும் அவங்க சீரியலில் நடிக்குவதற்காக தான் தன்னுடைய பெயரை ஸ்வேதா அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய ரியல் நேம் ஆதி கிடையாதுங்க, அஜித் குமார். நானும் ஸ்வேதாவங்களும் பொன்னியின் செல்வன் திரைப்படம் பார்க்கறதுக்காக தேட்டருக்கு போயிருந்தோம். தேட்டரில் நான் ஸ்வேதாவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அப்போ தான் எங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆச்சு. அதன் பிறகு ஸ்வேதாவங்களை முருகன் கோயிலுக்கு வர சொல்லி என்னுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணேன். ஸ்வேதா அப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமிங்கில் ஸ்வேதாவுக்கு அவங்க வீட்டில் அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் என்னை எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்ட்டு ஸ்வேதா அவங்க சொன்னாங்க. உடனே நான் ஸ்வேதா அவங்க வீட்டில் போய்ட்டு முறைப்படி ஸ்வேதாவை பொண்ணு கேட்டேன். ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை. அது மட்டும் இல்லாமல் என்னை சேர்ந்தவங்க பலரும் என்னை ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பணம் லாஸ் பண்ணிட்டேன். அதனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் என்னை மதிக்கலை, என்னை நம்ப கூட இல்லை. அந்த நேரத்தில் என்னை நம்பினது ஸ்வேதா அவர்கள் மட்டும்தான். ஸ்வேதா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன், வாங்க நம்மளுடைய லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் 2023ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் போயிட்டு ஆகஸ்ட் 23 அப்போ ரிஜிஸ்ட்ரி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அந்த டைமிங்கில் எங்கள் 2 பேரும் கையில் சுத்தர பணம் இல்லை, செல்ஃபோன் மட்டும் தான் வச்சுருந்தோம். மேரேஜ் முடிஞ்சோடனே என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி பணம் போட சொல்லிட்டு இல்லை. உடனே அன்றைக்கி நைட்டு சென்னைக்கு வந்துட்டோம். சென்னையில் வந்து ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். அப்போ ப்ரமோஷனுக்காக இன்ஸ்டாவில் சில வீடியோலாம் ஷேர் பண்ணால் அது மூலயமா கொஞ்சம் வருமானம் வந்துச்சு. அதை வச்சு தான் ஹோட்டலுக்கு பே பண்ணோம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து வீடு வாடகைக்கு பிடிச்சோம். நாங்கள் பிடிச்சிருந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் எங்களை டியூவில் எந்த பொருளும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தான் ஒரு பொருளாக வாங்கினோம். அதன் பிறகு தான் சீரியல் நடிக்க சொல்லிட்டு ஆடிஷனெலாம் கலந்துக்கிட்டோம். அப்படி தான் ஸ்வேதா அவங்களுக்கு சின்னமருமகள் சீரியலில் தமிழ்ச்செல்வி கதாபாத்திரம் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. சின்னமருமகள் சீரியல் டீம் தான் எங்களுடைய ஃபேமிலி. எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளுக்குமே சின்னமருமகள் ஃபேமிலி டீம் ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் எந்த பொருளுமே வாங்கல. சின்னமருமகள் டீமில் இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கள் 2 பேருக்கும் திருமணமான விஷயம் சின்னமருமகள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வச்சுருக்க கார் கூட தாமரைக்கா விட்டுதா. தாமரைக்கா அவங்களுடைய காரை எங்களுக்கு வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. எங்கள் உறவுக்காரங்க இதுவரையும் எங்கள்கிட்ட சேர்த்துக்கலை. இருந்தாலும் சின்னமருமகள் ஃபேமிலி தான் எங்களுக்கு உறவுக்காரங்களாக இருக்காங்க. ஸ்வேதா ரசிகர்கள்ட்ட என்னுடைய ஃபேஸை ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் தான் சொல்ல வேணும்னு சொல்லிட்டேன். ஸ்வேதாவுக்கு பெற்றோர் சம்மந்தத்துடன் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி அவங்க ஆசைப்படி அவங்களுக்கு காஷ்மீரில் தான் திருமணம் நடக்கணும்னு ஆசை. நாங்கள் ரிஜிஸ்ட்ரி மேரேஜ் பண்ணியிருந்தாலும் 2026 எங்கள் பெற்றோர் சம்மதத்துடன் நாங்கள் திரும்பவும் திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூவில் ஆதி அவர்கள் பேசியிருக்காரு. ஆதி அவர்கள் பேசின இந்த இன்டர்வியூ தாங்க இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வேலை வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஆதி அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம 2 2 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.